ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். நரஹரசங்கர ஜெய ஜெய சங்கர. பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையாரோட ஷோடச நாமாக்கள் பார்த்துன்னு இருக்கோம். நேற்றுக்குலேருந்து கணேச பஞ்சரத்னம்ல 2 பார்த்தோம். சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்ததைத்ய குஞ்சரம் தரோதரம் வரம் வரே பவத் பிரமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் உதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி வாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வர் சர்வணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோலதான வாரணம் பஜே புராண பாரணம் அப்படின்னு இந்த கணேச பஞ்சரத்னம்ல வரக்கூடிய அடுத்த 2. இன்னைக்கு என்ன நாமாக்கள் பார்க்க போறோம் அப்படின்னா பாலச்சந்திரர். ஆக்சுவலி பார்த்தேன்னா எல்லாருமே பாலச்சந்திரர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். இட் இஸ் நாட் ப, இட் இஸ் ப, பிஏ ஆர் ஃப சொல்லுவோம். பாலச்சந்திரர் அப்படின்னு கேசத்தில் முன்பாகத்தில் சந்திரனை உடையவர், அதுதான் பாலச்சந்திரர் அப்படின்னு சொல்கிறது. சந்திரசேகரர், சந்திரமௌலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ சந்திரனை தலையில் வச்சுருக்க அப்படின்னா நம்மளுக்கு உடனே டக்குன்னு பரமசிவன் ஞாபகம் தான் வரும். நான் பெரியவா அம்பாளும் சந்திரகலா அப்படின்னு சொல்கிறோம். சந்திரகலாவதம் சேனு ஷாமலா தண்டகத்தில் வருது. சாரு சந்திர கலாதரா அப்படின்னு வருது. ஸோ அம்பாளும் சந்திரனை வச்சுருக்கக்கூடியவர். அடுத்தது யாரு? நம்ம பிள்ளையாரும் சந்திரனை வச்சுருக்கக்கூடியவர். அப்படின்னா இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு சங்கடஹர சதுர்த்தி, நம்ம இது தெய்வத்தின் குரலையே பண்ணியிருக்கோம். சங்கடஹர சதுர்த்தியோடைய இதில் பிறையை பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா சந்திரனுக்கு தான் ரொம்ப அழகானவன்னு ரொம்ப கர்வமாக இருந்தார். அந்த கர்வத்தோட பிள்ளையாரை கேலி பண்ணுறார். அந்த கேலியில் கோபமாகி பிள்ளையார் சாபம் விட்டுடுறார். அதுக்கப்புறமா சந்திரன் இல்லாமல் அமாவாசையும் பௌர்ணமியும் அலைகளையும் டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ் எல்லாம் வராது இல்லையா, எழும்பி வராது. ஸோ பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஸ்டன்னாக நின்று போயிடும். அதனால் தேவர்களும் ரிஷிகளும் போய் அந்த சந்திரனை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறா, மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவரும் பிள்ளையாரும் மன்னிச்சு ஒரு கருணை கடாட்சம் கொடுக்குறார். அதனால் க்ஷமம், அந்த மன்னிக்கிறார் இல்லையா, க்ஷமம், அந்த சாரி கேட்க வச்சு அந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்குறார். அதனால தான் ஒரு பாலச்சந்திரர். கேசத்தில் முன்பாகத்தில் சந்திரனை உடையவர். ஸோ சந்திரனுக்கும் பிள்ளையாருக்கும் உடைய சம்பந்தத்தினால அந்த சந்திரனை வச்சுருக்கக்கூடியவர். அப்பாவும் வச்சுருக்கா, அம்மாவும் வச்சுருக்கா, பிள்ளையும் வச்சுருக்க அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அடுத்த நாமா கஜானனர், யானை முகர். அதாவது கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா யானையினுடைய பலம், பராக்கிரமம், அதை விட புத்தி கூர்மை, நினைவு கூர்மை, ஞானம், இதெல்லாம் யானைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அது எல்லாத்தையும் கொண்டவர் நம்மளுடைய கஜானனர். புத்தி கூர்மையாகட்டும், நினைவு கூர்மையாகட்டும், ஞானமாகட்டும், இது ஒரு கான்செப்ட். அதனால் அது யானை முகர்னு சொல்கிறோம். இன்னொன்று பெரியவா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னா, யானை என்ன பண்ணுமா, அந்த திட பதார்த்தம் இருக்கு இல்லையா, ஒரு சாலிட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை உமிழும், அதை சூ பண்ணிக்கும். ஜலம், லிக்விட் பதார்த்தங்களை என்ன பண்ணுமா, ஃபவுண்டன் மாதிரி அப்படி பீச்சி அடிக்குமா. ஸோ இது என்ன பெரிய தத்துவமா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதில் தான் பெரியவா சொல்கிறா, இதில் பெரிய தத்துவம் என்னென்னா, நாம் ஒன்றை எடுத்துக்கிறோம், ஒரு இதை இன்டேக் பண்ணிக்கிறோம். அது பொருளாக இருக்கட்டும், ஒரு விஷயமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அதை நாம் உள் வாங்கிக்கிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை ஆராய்ந்து திங்க் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், அந்த தத்துவத்துக்காக தான் நல்லதை, தட் இஸ் ஒரு சாரத்தை எடுத்துட்டு வேண்டாங்கிறது உமிழ்ந்துடணும், அது ஃபவுண்டன் மாதிரி போட்டுடணும். அப்படியே ஒரே மூச்சில் எல்லாத்தையும் நம்ம இன்டேக் பண்ணக்கூடாது. அது ஒரு கான்செப்ட். இன்னொன்று என்னென்னா, ஒரு சின்ன ஊசியும் லிஃப்ட் பண்ண முடியும் யானைனால். ஒரு பெரிய மர பிளாக்ஸையும் கூட லிஃப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லா பலமும் உள்ளவர். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு யானை முகர், கஜானனர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அடுத்த பேர் வக்ரதுண்டர். வக்ரம் அப்படின்னா வளசல். வக்ரதுண்ட மகாகாயன்னு சொல்கிறோம் இல்லையா,
அது என்ன அப்படின்னா வளைந்துள்ள தும்பிக்கை. நம்ம வக்ரம் அப்படின்னா ஐயோ வக்ரம் பிடிச்சவன் பேடு இல்லை, இந்த இடத்துல அந்த தும்பிக்கையை வந்து வளைஞ்சு வச்சுருக்க. நார்மலி இடப்புறவமாக தான் நிறையா இருக்கும். வலம்புரியோடு இருக்கக்கூடிய விசேஷமான பிள்ளையார் பார்க்கலாம், ஒரு சில ரேராக தான். இடம் இருக்கக்கூடிய வக்ரம், தட் இஸ் அந்த தும்பிக்கையுடைய இடப்புறமாக இருக்கக்கூடியது நிறைய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் வச்சுட்டு இருக்கக்கூடியவர். இதில் என்னன்னா அந்த பிரணவஸ்வரூபத்தினுடைய தத்துவம் தான் இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய வக்ரத்துண்டம் அப்படின்னு சொல்றது. தீட்சிதர்களுடைய கிருத்தி கூட ஒன்று இருக்கு, பிரணவஸ்வரூப வக்ரத்துண்டம் அப்படின்னு வருது. என்னன்னா அந்த ஓம் அப்படிங்கிற அக்ஷரம், அந்த தும்பிக்கை அப்படி வளைச்சு இப்படி இடது பக்கமாக அப்படி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தேன்னா அந்த ஓம், அந்த பிரணவத்தினுடைய மூலாதாரமே நான் தான். தம்பியான கூடிய முருகன் அப்பாவுக்கு பிரணவஸ்வரூபத்தினுடைய மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னா இவருடைய அப்பியரன்ஸே பெரிய பையனான பிள்ளையாரோட அப்பியரன்ஸே பிரணவஸ்வரூபனோட வடிவமாக இருக்கார். அதனால தான் அவருக்கு வக்ரத்துண்டர் அப்படிங்கிற நாமா வந்திருக்குங்கிறத இந்த ஷோடச நாமால தெரிஞ்சுக்க முடியும். நாளை தொடர்தல் மீதியை பார்க்கலாம்.